அன்பாக்ஸ் பண்ணிட்டாரு சங்கீதா. நம்ம வீட்டுக்கு புது டிவி வாங்கிட்டு வந்தாச்சு. ஹே கூகுள், சங்கீதா வினோத் யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு டிவி வாங்கலாம் சொல்லிட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. அது நம்ம வீட்டுல இருக்குதானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குட்டியா இருக்கு. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா மினியேச்சர் டிவி மாதிரி இருக்கு. சோ நாங்க போயிட்டு ஒரு பெரிய டிவியா வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு கடைக்கு தான் போறோம். போயிட்டு என்ன பிராண்ட்ல எத்தனை இன்ச்சு டிவி, என்னெல்லாம் வாங்குறோம், என்னெல்லாம் வந்து விலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இந்த வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த வீட்டுல கரெக்டா தான் இருந்தது. சோ நம்ம இங்க நல்ல பெரிய வால் வந்து போட்டிருக்கோம் இல்லையா? ஆமா, பெரிய டிவி யூனிட்ன்றதுனால இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தா ரொம்ப குட்டியா தெரியுது டிவி. அடுத்து நம்ம என்ன சைஸ்ல வாங்க போறோம்ன்றத பாக்கலாம். போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவி வாங்க கடைக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி நாங்க ஒரு 2-3 தடவை வந்து பாத்துட்டு போனோம். விலைலாம் கூட கேட்டோம். ஆனா இப்ப போய் தான் ஃபைனலா வாங்கலாம்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம். போய் பாக்குமா? போய் வாங்கலாம் போ. என்ன சங்கீதா? எல்ஜியா? சோனி? எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு. எல்ஜி தான். சரி சரி. டிவி எவ்வளவு டிவி நிறைய டிவி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால எதுலாம் நல்ல டிஸ்பிளே குவாலிட்டியா இருக்குது, அந்த பிக்சர் குவாலிட்டி எது இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம வீட்டுக்கு தான் வாங்கணும். சின்னதா இருக்க மாதிரி தெரியுது. நீ என்ன சொல்ற? பெருசா வாங்கப்ப பெருசா அவ்வளவுதான், அதுக்கு மேல சாயாது. என்ன ரெக்லைனர் வாங்கணுமா? சரி சரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிவி ஆர்டர் பண்ணிட்டு வந்திருந்தோம். மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா டிவி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டிவி வந்துருச்சு. ஆமா, டிவி வந்து எடுத்து வந்துட்டாங்க. பாக்குறதுக்கு பெரிய டப்பாவா இருக்குல்ல? பார்க்க பெரிய டப்பா தான் இருக்கு. உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல, பாப்போம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 75 இன்ச் டிவி வந்து வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோனி பிராவியா 3 இந்த மாடல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். 75 இன்ச் டிவி. இதுல அப்படியே அட்டை பாக்ஸோட பார்க்கும்போது நல்லா பெருசா இருக்கு. ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க டெக்னீஷியன் வந்துட்டாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவி பார்க்க போறோம். ஐபிஎல் பார்க்க போறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் டே. ஆமாப்பா, அதுக்கு தான் அவசரமா ஃபிக்ஸ் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிவி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அன்பாக்சிங் பண்ண போறோம். ஓபன் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். சிறப்பா பண்ணிடலாம். ஆமா, வருகை தந்தோட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பக்கம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓபன் பண்ணலாமா? பண்ணிடலாமா? அன்பாக்ஸ் பண்ணிட்டாரு சங்கீதா. ஜஸ்விதா பாரு. அவ்வளவுதானா? நீங்க எடுத்துடலாண்ணா. ரிமோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு பேக் பண்ணி தனியா கவரா கொடுத்துருக்காங்க. சார்ஜருமே வந்து பாத்தீங்கன்னா சாரி என்ன பேட்டரியா, ரிமோட்டுக்கு பேட்டரியுமே தனியா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உனக்கு இதான் சின்னதா? ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்து பார்த்து தூக்குங்க. அவ்வளவுதானா ஃப்ரெண்ட்ஸ்? டிவி டக்குன்னு மாட்டியாச்சு தூக்கி. கை தட்டுங்க. இப்ப கை தட்ட மாட்டீங்க யாரும். இது போதுமா? ஏன்னா 2 சைடு ஒயிட் வரணுன்றதுக்காக தான் இந்த சைஸ். டிவி ஆன் பண்ணி முதல்ல நாங்க விநாயகர் பாட்டு வந்து போட்டு விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்திகரமா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு
ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மொமெண்ட்லாம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ் டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிளாரிட்டில வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. டிவியோட ஸ்பீக்கருமே வாங்கியிருக்கோம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாம் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன். அப்படியே போயிட்டு வந்துட்டு காலையில ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரேட்ல வாங்கினேன் எல்லா டீடைலும் சொல்றேன். ஓகே ஓகே. இப்போ பார்க்க நம்ம அழகா இருக்குல்ல. ஆமா, நம்ம சேனலோட வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை, எனக்குமே உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால 3 பேருமே போய் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்துட்டு வரலாம்னு கிளம்புறோம். போலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அர்ஜென்டா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். 3 பேருக்குமே உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஜஷிதாவும் கொஞ்சம் இரும ஆரம்பிச்சுட்டு அவனுக்கும் சளி பிடிச்சிச்சு. இப்ப பேபிக்குமே வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். வாய் சுத்தமா வரல ஃப்ரெண்ட்ஸ். காத்து மட்டும் தான் வருது வாயை தந்தா. சோ இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். இன்னும் 2 வேளை சாப்பிட்டாதான் சரியாகும்னு நினைக்கிறேன். இப்ப வாங்க நம்ம டிவி பாக்கலாமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டோட புது டிவி பார்க்கலாம். டிவி ஃபிட் பண்ணியாச்சு. சைதாவோட யூடியூப் சேனல் சொல்லுமா? ஹாய் கூகுள். ஹாய் கூகுள்லாம் வராது. வரும். என்ன சொல்லணும்? சொல்லு. ஹே கூகுள். சங்கீதா எனக்கு யூடியூப் சேனல் வேணும். சங்கீதா மறுபடியுமா? சரி. ஹே கூகுள், சங்கீதா வினோத் யூடியூப் சேனல். வந்துட்டான்டா. ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் சேனல் வேணும்னு ஒரு வீடியோ வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சேனல் வந்துருக்கு. நம்ம கிளாரிட்டி எப்படி வாங்கணும் வீடு? நம்ம வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியலையே. 4K வீடியோ பேபி. 4K வீடியோவா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பேர் டிவில நம்ம சேனல் எப்படி தெரியும்? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு வந்து டிவி இந்த சேனல் லைட்டோட நம்ம பாத்துக்கிட்டு பாருங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிவி வந்து பாத்தீங்கன்னா 75 இன்ச்சில் வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி வந்து 85 இன்ச் வாங்க தான் நாங்க பிளான் பண்ணோம். ஏன்னா அந்த ஒயிட் இதுல நம்ம ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிவி யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? பேபி வந்து இந்த 2 பக்கம் அந்த ஒயிட் வந்து தெரியணும்ன்ற மாதிரி வந்து தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆமா, அதனால 75 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அது மட்டும் இல்ல 85க்கும் 75க்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் டிஃபரன்ஸ். ஆமா, ஐயோ அந்த 10 இன்ச்சுக்கு நம்ம அவ்வளவு தூரம் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேணாம், நம்ம இதே போட்டுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இதுவே பார்க்க நல்லா சூப்பரா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. எங்களுக்கு வந்து இதுவே போதும். இதுவே பெருசு, ரொம்ப பெருசு. இதுவே பெருசு கிடையாது. அந்த டிவி எத்தனும் உன் டிவியா? நான் வார்த்தை சொல்லிட்டு பட்டியா? சரி, நம்ம டிவி அது ஓன் டிவி எத்தனுவா? இது யார் டிவி போயிட்டு? இது ஜஸ்விதா டிவி. வா, நல்ல ஆள் தானே. பழைய டிவி. இதுதான் நம்மளோட பழைய டிவி. இந்த சைஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது அதோட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசு இருக்கு? 32 இன்ச். இது 32 இன்ச், அது 75 இன்ச் ஃப்ரெண்ட்ஸ். டிவி வந்து வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோஃபா செட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். ஆமா, சோஃபா வாங்கினாதான் நம்மளோட ஹாலே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும், கம்ப்ளீட்டா. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்விதா பக்கத்துல பார்த்துட்டு டிவி வாங்கிருக்கோம். டிவி கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கருமே வாங்கி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம டிவி சவுண்ட் வந்து கம்மியா தான் கேக்குது. இது நம்ம ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு கேட்கும்போது செம்மையா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஸ்பீக்கர்ல வந்து இங்க ஒரு பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார் இருக்கு. சவுண்ட் பார் பின்னாடி வந்து 2 ஸ்பீக்கர், ரியர் ஸ்பீக்கர் போட்டுன்னு வச்சுங்களேன். சோஃபா பின்னாடி வைக்கிறதுக்கு, இங்க வைக்கிறதுக்கு இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு. இப்போ இந்த ஸ்பீக்கர்லாம் வச்சு கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, அப்படியே இந்த தியேட்டர்ல படம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் அது மாதிரி இருக்கு. இதுல நீ 2 சொன்ன அட்மாஸ் என்னது? ஆமா, டால்பை அட்மாஸ்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வாங்குறது டால்பை ஆடியோ. டால்பை ஆடியோ. இதுவே டால்பை அட்மாஸ் வாங்கினா வச்சுங்களேன், அது இன்னுமே வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்பீக்கரோட விலைய வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கு. ஒரு சினிமாட்டிக் ஃபீல் வேணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் படம் பார்த்தா சரௌண்டிங். ஆமா,
அது மாதிரி இருக்குன்னா நிறைய ஸ்பீக்கருக்கே நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு மினிமம் பட்ஜெட் நார்மலான பட்ஜெட்ல நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிவியோட மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான், சோனி பிராண்ட்ல தான் வாங்கியிருக்கோம் நம்ம. சோனி பிராவியா 3 S3 75 இன்ச் அது ஏதோ போட்டிருக்காங்கப்பா. இப்ப நம்ம டிவி வாங்கினா டிவிலே நிறைய, இப்ப இது வந்து எல்இடி, OLED இருக்கு, QLED இருக்கு, அப்புறம் மினி எல்இடின்னு ஏதோ சொல்றாங்க. சோ அந்த OLED எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளாரிட்டி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு அந்த கிளாரிட்டி எல்லாம். அது வந்து இந்த பிளாக்லாம் வந்து ஹைட் பண்ணிட்டு நல்ல கலர்லாம் பூஸ்ட் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. OLED டிவி தான் வந்து போய் பார்த்தோம், சின்ன சைஸ். அதுவே வந்து பார்த்தோன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேல, 2 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய். ஆமா. ஸோ டிவிலாம் இது மாதிரி நீங்க வாங்க போறீங்கன்னா அது உங்களுக்கு பட்ஜெட் காசு அதிகமா இருந்ததுன்னா அந்த OLED அது மாதிரி நல்லா இன்னும் அட்வான்ஸா இருக்கு டிவிலே. ஸோ அது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம். நாங்க இப்போ நாங்க வந்து பார்த்தோன்னா சோனிலே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்பீக்கர் வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ், சோனியில தான் ஸ்பீக்கருமே வாங்கியிருக்கோம். நாங்க வாங்கின ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் இதான் இருக்கு பாருங்க, S4. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாடல் S40R. ஆமா, ஹோம் தியேட்டர் சிஸ்டம். ஆமா. ஸோ இது நல்லா சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்குது. இப்போ வந்து அவங்க சவுண்ட்ல செக் பண்ணிட்டு போட்டாங்க. இது ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து நாங்க கிரிக்கெட் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த பகல்ல பார்க்கறத விட நைட்ல வந்து நல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு தியேட்டர்ல பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா நாங்க நைட் அப்படிதான் பண்ணோம், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு எது பார்த்தோமோ நான் சங்கீதா யூடியூப் சேனல் வைக்க சொல்லிட்டு நம்மளோட சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருந்தோம். ஸோ பாத்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்த்து தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கியாச்சு, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன சொல்றதுன்னு தெரியல, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ஒரு இந்த அளவுக்குலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ டிவி வந்து நீங்க என்ன பிராண்ட்லாம் வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுல எத்தனை இன்ச்சு டிவி யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் டிவி போட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ டிவி வீடியோ பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ பேரண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு, ஸோ என்னோட பேரண்ட்ஸ் பேபியோட பேரண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமைச்சு போட்டுட்டு நம்ம டிவிலாம் பார்க்க வைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை இருக்கு. ஸோ பொறுமையாக எல்லாம் பண்ணிக்கலாம். சோஃபாலாம் வாங்கிட்டு தான் கூப்பிடலாம்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இன்னும் சோஃபாலாம் போடவே இல்லையா, வீடு இன்னும் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. அது மாதிரி இன்னும் கட்டுலாம் பெயிண்ட் அடிச்சது எடுத்து கூட உள்ள வைக்கல. சோ கட்டில் 2 அப்படியே இருக்கு. ஆமா, கட்டில் பீரோ பெயிண்ட் அடிச்சு எதுவுமே பண்ணல, அப்படியே கீழே கவர் போட்டு பெயிண்ட் அடிச்சது அப்படியே காய வச்சிருக்காங்க, அப்படியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, 2 எதுவுமே எடுத்து வைக்கல. அதனால இருக்கு, எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு ரிலேட்டிவ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு ஸோ பேசி நம்ம கூட ஒரு ஜாலியா இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு அப்டேட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.